திமுக வந்து தாவேகாவை பத்தி அதிகமாக பேசுறாங்கன்னு நான் நினைக்கல. சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்து காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டத்துல பேசினது வந்து கொஞ்சம் வைரலா இருந்தது. அந்த அவருடைய பேச்சு. அதுல வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை தான் சாடி பேசுறாரு. அதுல அவர் தான் சொல்றாரு, நீங்களே தலைவர் ஆயிருங்க, அப்பதான் நாங்க வந்து தொடர்ந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஏடிஎம்கேவை திரும்ப திரும்ப அந்த பொசிஷனில் கொண்டு வந்து திமுக நிப்பாட்ட பார்க்குறாங்க. திரும்பவும் உங்களோட தான் எங்களுக்கு சண்டை, இது 20 ரூபா அரசியல் தான், நீங்களும் நாங்களும் தான் போட்டியாளர்கள்னு திரும்ப திரும்ப திமுக அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தலைமையும் சரி, நிர்வாகிகளும் சரி, யாருமே வந்து அந்த இந்த 20 ரூபா அரசியலுக்கான இந்த நரேட்டிவையே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றது தெரியவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட போய் இந்த கூட்டணின்னு முடிவு செய்யறதுக்கு முன்னால இன்னும் காலம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் டைம் இருக்கு, தேர்தல் அரசியல். அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்றது தேர்தல் கூட்டணி தான். அப்போ தேர்தல் கூட்டணினா நீங்க தேர்தல் நெருக்கத்துல கூட இந்த கூட்டணியை முடிவு செய்திருக்கலாம், டிசம்பர் மாசம் கூட முடிவு செய்திருக்கலாம். முன்கூட்டியே முடிவு செய்தது அவங்களுக்கு சர்க்கிளை உண்டு பண்ணிடுச்சு. ஸோ அந்த 20 ரூபா அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு தான் டிஎம்கே வந்து திரும்ப திரும்ப முயற்சி பண்றாங்க. அவங்க வந்து விஜயை பார்த்து ஒரு பதட்டம் இருக்கிறது, பேசுறாங்க, ஆனா நேரடியாக வந்து விஜய்க்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அதனாலதான் அந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னால ஸ்டாலின் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு தொண்டர்களுக்கு. அந்த கடிதத்துல கூட பழைய எதிரிகள் புதிய எதிரிகள்னு எல்லாம் எழுதுனது. அதற்கு தான் விஜய் கூட பதில் கொடுத்துருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து விஜய்க்கான அந்த இம்பார்ட்டன்ஸை நேரடியாக கொடுத்துடக்கூடாது, ஆனால் விஜய் என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்துவாருன்றதையும் அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன்.